இந்த மண் வளத்தை காக்கணுங்கிற ஒரு நோக்கத்தை வச்சிருக்காங்க. உறுதியாக அண்ணன் சீமான் தலைமையில் இங்கே பெரும் ஆர்ப்பாட்டம் நடக்குங்கிற உறுதியை இந்த பிரச்சனை இந்த மண்ணைக்கான மக்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, இந்த மாசு கட்டுப்பாட்டு குழு போராடுறாங்க, இவங்களுக்கான பிரச்சனை இல்லை, ஒட்டு மொத்த மக்களுக்கான சிக்கல் தான். இந்த மண்வளம் எங்க இருந்தாலும் காக்கப்படணும். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் தான் போராடணும் கிடையாது. மண்வளம் எங்க இருந்தாலும் நம்ம காக்கப்படணும். அந்த நோக்கத்துல இவர்களுக்கு நாங்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களாகிய திருப்பூர் வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் மாற்றி சீதாலட்சுமி ஐயனை அறிவிச்சிருக்காரு. ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளராக மருத்துவர் கார்மேகன் அவர்களை அறிவிச்சிருக்காரு. நாங்கள் ஒட்டுமொத்த அனைவர் இங்கே வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்க, மாவட்ட மாநில மண்டல பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அத்தனை பேரின் சார்பாகவும் இதுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம். உறுதியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னொரு விஷயம் நாங்கள் கலப்பணி 8 மாதமாக செய்கிறதுனால இப்போ தற்சமயம் நேற்றிலிருந்து எங்களுக்கு குளமிரட்டல் வருது. சிப்காட்டுக்கு நிறைய தவறுகளை கண்டுபிடிச்சு வெளிக்கொண்டு இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு அது பிடிக்கலையாட்ட தெரியுதுங்க. அதனால இப்போ நேற்று ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் சிப்காட்டுக்கு உள்ளே வந்தால் என்ன வேணாலும் நடக்கு அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. அது எந்த கட்சிக்காரங்க அப்படிங்கிறத நான் இப்போ வெளிப்படையாக சொல்லலை. இன்னும் பிரச்சனை அதிகமாகும் போது நாம் தமிழர் கட்சிக்கு அதை தெரிவிக்கிறோம். இந்நாள் எங்களை மிரட்டுறாங்க, இப்படி சிப்காட்டுக்குள்ளே நீங்கள் போராடவே கூடாது, ஆளுகளுக்கு எதிராக போராடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் விடுக்கிறாங்க. கூடி சீக்கிரம் அது கொஞ்சம் பிரச்சனை பண்ணினாங்கன்னா நாங்கள் அதை வெளிக்கொண்டாரோங்க சார். எங்களுக்கு ஆதரவாகவும் நீங்கள் இருக்கணும், பாதுகாப்பாகவும் நீங்கள் இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் களப்பணியாளர்களுக்கு. இது அதாவது இந்த மண்ணை காப்பதற்கு நீங்கள் போராடலை, ஆனாலும் இளைய பிள்ளைகள் எப்படியாவது காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல சமூகத்தை கொடுத்துட்டு போகணும், இந்த மண் வளத்தை காக்கணும், நிலவளத்தை காக்கணும்னு போராடும் பொழுது நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறீங்க, மிரட்டுறீங்க, இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு. உங்களுக்கும் சேர்த்து தான் எல்லாரும் நாங்கள் போராடுறோம் நாம் தமிழர். அதில் இந்த குழு முன்னின்று போராடுறாங்க. எல்லா நேரமும் நாங்கள் வரதில்லை. ஆனால் இவ்வளவு தூரம் ஆராய்ந்து சிக்கல்களை பார்த்து பார்த்து போராடுகிறது இந்த மாசு கட்டுப்பாட்டு குழு, இந்த பிரபு உள்ளிட்ட எல்லாரும். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறீங்க, போகவே கூடாது அப்படிங்கிற உங்களுடைய நோக்கம் தான் என்ன? நீங்கள் எதற்காக இந்த அரசியல் களத்தில் நிற்கணும்? அதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது. எய்ம்ஸுக்காக ஒரு செங்கல்ல தூக்கிட்டு வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தம்பி இங்கே ஏன் இதை பற்றி உங்களுக்கு தெரியாதா? மோடியே ஆகாது, மோடி வேண்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ மோடி சொல்லக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாம் மட்டும் உங்களுக்கு வேண்டுமாங்கிற கேள்வி எங்களுக்கு வருது. அப்போ நீங்கள் முழுக்க மக்களுக்கும் மண்ணுக்குமான அரசியல் செய்யலை, முழுக்க உங்களுடைய சுய தேவைகளுக்கான அரசியல் தான் செய்யறீங்கன்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறதுனால இப்படி ஒரு சூழல்ல அந்த தொழிற்சாலைகளே மூடிட்டு தான் போகணும்னு நினைப்பா. ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கல. தயவு செய்து சொல்கிறோம், நாங்கள் எந்த கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல. இந்த மண்ணையும் மக்களையும் நிலவளம், நீர்வளம், மண்வளம், மலைவளம், காட்டுவளம், கனிம வளம் எல்லாத்தையும் காக்க வந்த, மனித நேயத்தை தாண்டி உயிர்நேயம் காக்க வந்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். அதனால் நாங்கள் உங்களுக்கு ஒரு சொல்கிறோம், அன்பாகவே சொல்கிறோம், தயவு செய்து இந்த மண்ணை காக்கும் பொழுது அவர்களை தடுக்காதீர்கள். அது நாளைய உங்கள் பிள்ளைகளுக்குமான ஒரு பாதுகாப்பாகத்தான் இந்த நிலம் அமையணும்னு இருக்கிறோம். எந்த ஒரு இடத்துலையும் அவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாகவும் இருப்போம். அதே சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி மிரட்டுவதை தயவு செய்து விட்டுவிடுங்கள் என்ற கோரிக்கையும் நாங்கள் இந்த இடத்துல வைக்கிறோம். இந்த பிரச்சனை நாங்கள் ஏதோ வந்திருக்கோம் வேட்பாளர்கள் தான் நினைக்காதீங்க. சீமான் அண்ணன் வழிகாட்டுதல் தான் நாங்கள் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். உறுதியாக அண்ணன் சீமான் அவர்கள் இதை முன்னின்று செய்வாங்க. அந்த உறுதியை நாங்கள் கொடுப்போம். அனைவருக்கும் வணக்கம். உணவு